வேதாகமத்திலிருந்து இன்று ஒரு தகவல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உலக வாழ்வை குறித்து நீ ஒரு நாளும் தவறாக நினைக்க கூடாது. நான் அங்க பிறந்து விட்டேன், இங்க பிறந்து விட்டேன், என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது, நான் ஏழையாக இருக்கிறேன், நான் வியாதியாக இருக்கிறேன், நான் அந்த ஜாதியில் பிறந்து விட்டேன் என்று ஒருபோதும் நாம் தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, தெய்வத்தின் பிள்ளைகளாய் தெய்வம் அழைக்கிறார். நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் மேன்மை பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.